வாழ்க வளமுடன் ஐயா. இணைப்புல வந்துட்டீங்களா? வந்துட்டேன். அது என்ன கட் ஆயிடுச்சுங்களா? இணைப்புல இருந்து வெளியே போயிட்டீங்க, கட் ஆயிடுச்சு. ரீகனெக்ஷன் கொடுத்தாங்க. கரெக்ட். மிக்க நன்றி ஐயா. ஒரு நிமிஷம். இன்றைய ஆத்ம சங்கமத்தின் அடுத்த நிகழ்வாக தன்னிலை விளக்கம் என்ற தலைப்பில் உரையாற்ற ஸ்கை அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் பாஸ்கரன் ஐயா அவர்கள் நம்முடன் இணைப்பில் இணைந்துள்ளார். சிந்தனைக்கு முன்பாக அவரை பற்றிய சிறு அறிமுகம் செய்ய விளைகிறேன். ஐயா அவர்கள் டிப்ளமோ இன் இன்ஜினியரிங் பயின்றவர். மார்க்கெட்டிங் துறையிலே மேனேஜராக பணியாற்றி ஓய்வு பெற்றவர். 1993ஆம் ஆண்டு முதலே மனவளக்கலை பயிற்சிகளை பயின்றும் கற்பித்தும் வருபவர். கடந்த 27 வருடங்களாக உலக சமுதாய சேவா சங்கத்தில் அருட்தொண்டாற்றி வருபவர். பெங்களூர் கேஆர்புரம் ஸ்கை ட்ரஸ்ட் காக்ஸ்டவுன் சென்டரிலிருந்து வந்திருக்கும் பாஸ்கரன் ஐயா அவர்களை உலக சமுதாய சேவா சங்கம் கர்நாடக மண்டலத்தின் சார்பிலும் இணைப்பில் இணைந்துள்ள உங்கள் அனைவரின் சார்பிலும் தன்னிலை விளக்கம் என்ற தலைப்பில் உரையாற்ற வரவேற்கிறேன். வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இன்றைய சிந்தனைக்கு நாம் எடுத்துக்கொண்டிருப்பது அம்மா சொன்ன மாதிரி தன்னிலை விளக்கம். இது இவர்களுடைய ஒரு புத்தகத்தில் இருந்து நான் எடுத்துக்கொண்டிருது. இது ரொம்பவும் பிடித்தமான ஒரு அம்சமான ஒரு தலைப்பாக இருப்பதனால் இதை நம்முடன் சிந்தனைக்கு எடுத்துக்கொண்டுள்ளோம். அனைவருக்கும் இந்த என்னுடைய மதிய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, அதோடு கர்நாடக மண்டலத்தில் உள்ள டைரக்டர்கள் அவர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, கேஆர்புரம் ஸ்கை ட்ரஸ்ட் தலைவர் ஐயா அவர்கள், கனி ஐயா அவர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவிக்கொண்டு, சுவாமிஜி அவர் பொற்பாதங்களை வணங்கி இந்த சிற்றுரையை துவக்கிக் கொள்ளேன். இதில் ஏதாவது சிறு பிழைகள் இருந்தால் மன்னித்து அருள வேண்டும், முன்கூட்டியே சொல்லிவிடுகிறேன். தன்னிலை விளக்கம் என்றால் என்ன என்பதை சுவாமிஜி ரொம்ப ஒரே லைன்ல சொல்லிட்டார். என்னன்றாரு? மனத உயிரில ஒடுக்கி உயிரை பரத்தில நிலைச்சு அறிவது தான்ட்டார். மனத உயிரில ஒடுக்கி உயிரை பரத்தில நிலைத்து அறிவதுதான் தன்னிலை விளக்கமா? சரி, இதை எப்படி நாம உணர்றது? எப்படி மக்களெல்லாம் இன்னைக்கு வாழ்நாள்ல இன்பம் துன்பங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றார்கள்? அவர்கள் சிலர் பக்தி நெறியிலேயே போய் கொண்டிருக்கிறார்கள். அது கோயில் குளங்கள், இப்படி அங்க கோயிலுக்கு போனாக்கா பரிகாரம் செஞ்சா நல்லாயிடும். வைத்தியர் ஒரு பூசாரி இருக்கிறார், அவர்கிட்ட போனா மந்திரிச்சு விட்டா நல்லாயிடும். இப்படி எல்லாம் மக்கள் இன்னைக்கு குழப்பத்துல வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். அதிலிருந்து சுவாமிஜி அவர்கள் நம்மை ஒரு தெளிவாக்க, நம்முடைய மனதை வளமாக்க மனவளக்கலை துவங்கி ரொம்ப அழகாக சில அருமையான புத்தகங்களை வடித்திருக்கிறார். அதில் ஏகப்பட்ட புத்தகங்கள் இருக்கின்றது. இந்த சிந்தனைக்காக நான் எடுத்துக்கொண்டது ஆண்டவன் என்ற தலைப்பில் ஐயா அவர்கள் 2017 ஒரு அழகான ஒரு புக்கை வெளியிட்டிருந்தார். எனக்கு அதுல ரொம்ப பிடிச்சமான இந்த தலைப்பு தன்னிலை விளக்கத்தை எல்லோரோடும் பகிர்ந்துக்கலான்ற ஒரு ஆர்வத்துடன் தான் இந்த தலைப்பை நானாக தேர்ந்தெடுத்து கொடுத்தேன் ஐயா கிட்ட. சரி, இவங்க எப்படி இதெல்லாம் கொண்டு வந்தார் ஐயா அப்படின்னு சொல்லும்போது, உயிர் முதல்ல நம்ம உயிர் எங்க இருந்து எப்படி வந்திருக்கிறது, நாம் என்ன செய்து கொண்டிருக்கின்றோம், எங்க போய் கொண்டிருக்கிறோம் என்பதை பற்றி ரொம்ப அழகாக அவர் விளக்கி இருக்கிறார். எப்படி சொல்றாருன்னா, உயிர் என்பது மூலாதாரத்துல மையம் கொண்டுள்ளதுன்னு சொல்றார். உயிர் என்ற வின், இட்ஸ் அப்சல்யூட்லி வெலாசிட்டி, அதாவது பூரணமாக விலகி நிற்கக்கூடியது அந்த சக்தி. அது சரி, பூமியினுடைய ஆகர்ஷண சக்தி இருக்கு இல்லைங்களா, அதை அப்படியே ஒட்டி பார்த்தா அதுக்கு என்ன சொல்றாங்க ஆங்கிலத்துல, ஸ்பெசிபிக் கிராவிட்டின்றாங்க. இதற்கெல்லாம் அடங்காத சுத்தமான அதிகமான வேகம் உடையது இது. அப்போ
பூமிக்கு அடங்காதது. அத்தகைய உயிர் சக்தி உடலில் எப்படி நிற்கிறது என்று பார்க்கிற போது விந்து சக்தி என்ற ஒன்றை கொண்டு தான் நிற்கிறது. எப்படி? விந்து சக்தி ஒன்றை கொண்டு தான் அது நிக்குதான். அப்போ ஏன் என் கேள்வி கேட்கும் பொழுது அந்த விந்து சக்தி ஆகப்பட்டது எப்படி? இப்போ அதுல ஒரு கெமிக்கல் குவாலிட்டி இருக்கு. சப்போஸ் ஒரு எக்ஸாம்பிள், மின்சாரம் பாய்ந்து ஓடிக்கொண்டே இருக்கிறது வைங்க, எங்கேயும் பாய்ந்து கொண்டே இருக்கிறது. அதை ஒரு பக்கம் முகப்படுத்தி நிறுத்தி நம்ம தேவையானது எடுத்துக்கிறோம். சிலர் என்ன பண்றோம், இல்லது அது என்ன பண்ண அந்த மின்சாரம் அழிக்கும், இல்லைன்னா எரியும். சரி, ஆனா அதை நம்ம என்ன பண்றோம், ஓரளவுக்கு சேமிச்சு ஒரு இடத்துல வைக்கிறோம். சரி, அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சுவாமிஜி ஒரு முறை சொல்லியிருக்காரு. கொஞ்சம் சல்ஃபியூரிக் ஆசிடும் தண்ணீரும் கெமிக்கல் எல்லாம் போட்டு ஒரு டப்பா பேட்டரி ஒரு நிறைச்சி வச்சோம்னா அது பேட்டரின்னு பேர் வந்துடுச்சு. அதுல எப்படி அந்த பேட்டரி செஞ்சு வச்சு அதுல அடக்கி ஓரளவு மின்சாரம் நிக்கிறதோ அதை போலவே நம்ம உடலிலையும் பேட்டரி இருந்தால்தான் அந்த அளவுக்கு, அந்த சக்தி அளவுக்கு மின்சாரத்தை நோக்கி அனுப்ப முடியும்ன்ற. எப்படி அது? அதே போலதான் விந்துநாதம் என்பது மனிதனுக்கு உள்ளாக இருக்கக்கூடிய சக்தியம். சரி, அந்த சக்தி எவ்வளவு இருக்குது? அந்த அளவு தான் உயிர் சக்தி உடலில் நிலைக்க முடியும். அந்த உயிர் சக்தியில மனதை செலுத்தி நாம பயிற்சி செஞ்சோம்னா விந்து எங்கே இருக்குதோ அங்குதான் உயிர் சக்தியும் நிலைக்க முடியும். சப்போஸ் இப்போ நம்ம மனுஷன், நமக்கு மூலாதாரத்துல உயிர் சக்தி மையம் கொண்டுள்ளது, அதுதான் உயிர் மையம் சொல்றார். அதற்காகத்தான் அந்த இடத்த உயிர் நிலை என்று அழைக்கிறோம். அந்த மூலாதாரத்துக்கு நம்ம ஆங்கிலத்துல என்ன சொல்றாங்க, என்ன ஃப்ரீக்வன்சின்றாங்க, 1 to 3 சைக்கிள்ஸ் டெல்டா வேவ்ன்றோம். அப்போ அந்த இடத்துல இருந்துகிட்ட பழைய பழக்கங்க சஞ்சித கர்மா இருக்கு பாத்தீங்களா, ஹெரிடிட்டி இம்பியூரிட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க. அதை அழுக்கு, அந்த அழுக்கு அதிகமா நம்ம உடல்ல இருக்குதான். அப்போ நமக்கு புதிய கண்டுபிடிகள் எப்படி வரும்? வர வேண்டும் என்று சொன்னா அந்த மையத்தை மேல மாற்றி அமைக்கணும் நம்ம. அப்படி எப்படி மேல மாற்றி அமைக்கிறது? அப்ப நாம என்ன பண்றோம், யாரிடம் உபதேசம் கேட்க போறோம், அதாவது ஒரு தீட்சைன்னு சொல்றாங்க. அப்போ அவர் என்ன பண்றாரு, அந்த இதை மாற்றி அமைக்கிறார். எப்படி மாற்றி அமைக்கிறாரு? அதுக்கு முன்னமே மையத்துல மாற்றி அமைத்தவராக ஒரு குரு இருக்கணும். நம்ம மகரிஷி மாதிரின்னு வச்சுக்கோங்க. அவர்கிட்ட போனாதான் அந்த உயிர் சக்தி எங்க இருக்குது, மூலாதாரத்துல இருக்கிறது எப்படி மேல கொண்டு வரணுங்கிறத அவர் மூலியமா நாம தெரிஞ்சுக்கிட்டோம்னா இந்த 7 சக்கரம், இதுக்கு முன்னே நம்ம 9 மையம் தவம் பண்ண பாருங்க, ஒவ்வொரு மையத்திலையும் எப்படி கொண்டு வந்து மேல துரியம் வந்து இறைவனிடம் பங்கிட்டு, இறைவா இறைவா என்னுள் நீ விளங்குவாய்ன்னு நமக்குள்ள ஒரு சங்கல்பம் போட்டுக்கிட்டோம். அப்போ நம்ம என்ன பண்றோம், இறைவனுடன் நெருங்கி இருக்கிறோம். அப்போ நம்ம இறைவனுடன் நெருங்கி இருக்கும்போது நம்மால பிறருக்கு தீங்கு செய்ய வருமா? மனசு வராது. அப்ப சொல்லுவாங்க சிலர், இந்த மனுஷன் பாருங்கய்யா தெய்வம் மாதிரியா, அவர் வந்து பேசினாலே ஏதாச்சும் கொடுத்தாலே போதையா, அவர் முகத்தை பாருங்க என்ன காலை. அப்போ என்னன்னா, நாம உறங்கும் போதும் உண்ணும் போதும் நடக்கும் போதும் செயல் எடுக்கும் போதும் இறைநிலையிலே இருந்தோமையானால் அந்த இறைநிலை நம்மள அப்படியே நிலைச்சு நிற்கும். அப்படி இருக்கணும் அப்படின்னா அந்த சஞ்சித கர்மாவை நம்ம உழைக்கணும். அப்போ என்ன பண்றோம், குருவை தேடி போறோம். அவர் என்ன பண்றாரு, நமக்கு வந்து தீட்சை கொடுக்குறாரு. இதுல பல வகையான தீட்சை இருக்கு. அந்த காலத்துல எல்லாம் எப்படி கொடுத்தாங்கன்னா, ஒரு சித்தர் அதுக்கு ஒரு பாடலே, அதை நான் கொஞ்சம் வாசிக்கிறேன். ஊத்தை சடலமடி
உப்பியிருந்த பாண்டமடி இதை மாற்றி பிறக்க மறந்தென கிட்டுதில்லை. மாற்றி பிறக்கு மறந்தென கிட்டுமென்றால் ஊத்தை சடமிட்டு கண்ணம்மா உன் பாதம் சேரேனோன்றார். ஒரு சித்தர் இதை அழகா எழுதியிருக்கிறார். அந்த மாதிரி எப்படி பிறக்கிறது? நாம அந்த உபதேசத்தை வாங்கணும். சரி, அப்போ அந்த மூலாதாரத்துல இருந்து மாற்றுதல் எப்படி அதை கொண்டு வந்து நம்ம மேல கொண்டு வந்து தவம் பண்ணோம் அப்படின்னும் போது அந்த காலத்துல எல்லாம் பிராணாயாமம் சொல்லி கொடுத்தாங்களாம். மூச்சு இழுத்து விடுங்க, அடக்கி விடுங்க. இது பல வருஷம் செஞ்சுன்னு வராங்க, யாருக்குமே அந்த ஆற்றல் வரல. சிலர் முயற்சித்தாங்க, 10 வருஷம் 20 வருஷம் செஞ்சாங்க, முடியல. சிலர் விட்டுட்டாங்க, அதுக்கு நீண்ட காலம் ஆகும்னு சொல்லி விட்டுட்டாங்க. அப்போ அதன் பிறகு என்ன நடக்குதுன்னா, சிலர் வந்து மந்திரங்களை சொல்லுங்க, உங்களுக்கு தெய்வ நிலை வந்துடும், அப்போ மையம் கொண்டுள்ள சக்தி மேல வந்துரும்னு சொன்னாங்களாம். அது எப்படி அவ்வளவு சாத்தியமாகணும்? அங்கதான் டிரான்ஸ்ஃபார்மர் நம்ம நிக்க வச்சிருக்கிறாங்களே பாடியில. ஒவ்வொரு மையத்துக்கும் என்ன சொல்றோம்னா சென்டர்ன்னு சொல்றோம் ஆங்கிலத்துல. அதுக்கு எலக்ட்ரிக்கல் டிரான்ஸ்ஃபார்மர் எப்படி இருக்குது? தேவையான பொழுது அந்த இடத்துல இருந்து நம்ம பவர் எடுத்துக்கிறோம். இருப்பதை போல அந்த இடத்துல ஒரு சக்தி தேங்கி நிக்குது, ஒரே மாதிரியாவா இருக்கும்? அப்போ நாம என்ன பண்றோம்னா, அதுக்கு இன்னொரு வார்த்தை என்ன சொல்ல போறோம்னா எண்டோக்ரைன் கிளாண்டுன்னு சொல்லலாம், டிரான்ஸ்ஃபார்மர். அதுக்கு இங்கிலீஷ்ல ஈஸியா சொல்றதுக்கு டிரான்ஸ்ஃபார்மர். இப்போ அதுதான் பெருசா வேகமா வர கரண்ட்டை அடக்கி நமக்கு தேவையான வோல்டேஜ் நமக்கு கொடுக்குது. அதை போல வீரிந்து ஓடிக்கொண்டிருக்கும் மூலாதாரத்தில் இருக்கும் உயிர் சக்தியை மூலாதாரத்திலிருந்து அப்படியே மெதுவா சுவாதிநாசம் கொண்டு வந்து, சுவாதிஷ்டானத்துக்கு பிறகு மணிப்பூரகம் கொண்டு வந்து, அநாகதத்துல கொண்டு, பிறகு விசுக்தில நிக்க வச்சு, அதன் பிறகு ஆக்னையும் துரியும் பிரம்மரந்தம்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு மையமா அதை நம்ம கொண்டு வரோம். அப்படி கொண்டு வர்றதுக்கு 10 வருஷம் ஆகுதான், 20 வருஷம் ஆயிருக்குது அந்த காலத்துல. சிலர் என்ன பண்றாங்க, குடும்பத்துல ஈடுபடுறீங்க, உங்களுக்கு வராது, விட்டுடுங்க அப்படின்னு அனுப்பிச்சு விட்டாங்க. அப்படி இருக்கும்போது சிலருக்கு என்ன ஆகுது, ஷார்ட் சர்க்கியூட். ஐயோ நான் செஞ்சுட்டே வந்தேன், ஐயா இங்க வலி வந்துடுச்சியா, நான் விட்டுட்டேன்யா அப்படின்றாங்க. வலி வந்துடுச்சான், தட் இஸ் கால்ட் ஷார்ட் சர்க்கியூட்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த குடும்பத்துல இருக்கிறவங்களுக்கு குண்டலினி யோகம் தகாது, உங்களால முடியாது, போங்கன்னு சொல்லிட்டாங்க. அப்பதான் இதையெல்லாம் மாற்றி அமைச்ச நம்ம விஞ்ஞானி ஆகப்பட்ட மெய்ஞானம் கொண்ட நம்ம அருள் தந்தை வேதாத மகரிஷி தான் நம்மளுக்கு தோன்றி இருக்கும், இன்றைய கண்முன் இருக்கும் அவர் ஒரு ஆண்டவன், ஆண்டவரே தான் இறைவன். அந்த விஞ்ஞானத்தை எவ்வளவு அழகா அவர் விளக்கி, ஒவ்வொரு குடும்பஸ்தாரும் தீட்சை பெற்று குடும்பத்துல இல்லறத்துல இறைவன் அருளால் இறைவனே நீங்க காணலாம் அப்படின்னு சொல்லி அந்த கருத்தை அவரு ஒவ்வொருத்தருக்கும் சொல்லிக்கூடாரு. இன்றைக்கு காலத்துல விஞ்ஞானம் வளர்ந்து வருதுங்க. அந்த பயிற்சி, இந்த விஞ்ஞானம், ஆசிரியர்கள், இப்படி பலவர்கள் தோன்றி வந்து கொண்டே இருக்கிறார்கள். அப்போ நம்முடைய இந்த தேர்ச்சி பெற்ற குரு அவர்கிட்ட போய் உக்காந்து எனக்கு தீட்சை சொல்லி கொடுங்க அப்படின்னு கேட்கும்போது அவர் சொல்லி தரார். அவர் என்ன பண்றார், மூலாதாரத்திலிருந்து மேலே எழுத்து வந்தா காந்தம் எப்படி ஒரு காந்த சக்தி, அவருடைய சக்தியும் ஒரு மாணவனுடைய சக்தியும் இணைக்கும் போது ஒரு காந்தத்துல எப்படி இரும்பு துகள்கள் இழுத்துக்குது பாருங்க, அதை போல கொண்டு வந்து புருவமதியில வச்சு புண்ணியம், அதுக்கு என்ன சொல்றாரு, அந்த ஒரு இடத்துல புள்ளி வச்சு புண்ணியம் தேடிக்கிறார். அப்போ அந்த மனுஷன் அங்க கவனிக்கிறான் நல்லா. அப்போ அவனுக்கு ஜீவகாந்தம் பெருகிடுது. அந்த அழுத்தத்தை உணர்ந்த பிறகு அவன் அங்கேயே நிலைக்க செய்ய முடியும். அப்போ இறை ஆற்றலுக்கு அவன் ஒரு ஸ்டெப்பு போட்டுக்கிறான். அப்போ அடுத்த ஸ்டெப்பாக போட்டது அவன் என்ன சொல்றான், அந்த இடத்துல ஒரு சாதாரண மனுஷன் இருக்கும்போது அவனுக்கு நிலை எப்படி இருக்குன்னா பீட்டா வேவ் 14 to 40 சைக்கிள்ஸ்ல ஓடிட்டு இருக்கான். அவனை அடக்கி அந்த உடலுக்குள்ள
அப்படியே கொண்டு வந்து அந்த தீட்சை கொடுக்கும்போது ஆல்பா நிலைக்கு வந்துடுறான். 8 to 13 சைக்கிள்ஸ் ரெடியூஸ் ஆகுது. அப்படியே கொஞ்சம் முன்னுக்கு வரும்போது துரியம் கொண்டு வராங்க. துரியத்துல கொண்டு சேர்க்கும் போது அழகா 4 to 8 வந்துடும். அப்போ என்ன ஆகுது, துரியத்தம் தான் கேட்வே ஆஃப் காட்ன்னு. அப்போ ஆண்டவருக்கும் இறைவனுக்கும் தொடர்பு. அப்போ அதுதான் அந்த விளக்கம் கூடிய தன்னிலை. இறைவனும் நானும் எப்படி இணைவது, இணைந்தால் நமக்கு என்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்றதுக்கு அந்த மையத்துக்கு வந்துடலாம் மனுஷன். அந்த மாதிரி வந்தப்போ தான் அங்கு ஏகப்பட்ட சூழ்நிலையிலேருந்து அவன் விடுபட்டு தெளிவாயிட்டு வாழ்நாள்ல அவனும் ஒரு தெய்வமா மாறுறான். இப்படி பார்க்கும் பொழுது நம்முடைய திருமூலர் கூட யோகா சாஸ்திரத்துல ஒரு இதை சொல்றார். கரெக்ட் கண்ட மகான் அவர் என்ன சொல்றாருன்னா, ரொம்ப அழகா இருக்கும். நம்ம கனியை அடிக்கடி சொல்றார், தன்னை அறிந்த தத்துவ ஞானிகள் முன்னை வினையை முடிச்சு அழிப்பார்கள், பின்னை வினையை பிடித்து பிசைவார்கள், சென்னியில் வைத்த சிவன் அருளாலே அப்படின்னாரு. சென்னியம் நின்ற காரணத்தினால முன்னை வினைகள் எல்லாம் போயிடுதாங்க. நீண்ட காலமா தொடராக ஜெனரேஷன் வந்த அந்த சஞ்சித கர்மாவை அங்கிருந்துதான் கர்மாவை ஒழிக்கிறதுக்கு வழி கண்டுபிடிச்சாரு நம்ம மகரிஷி ஐயா. அது எவ்வளவு அழகா நிறைய பேர் வாழ்க்கையில தடமாறி போய் கொண்டு இருக்கிறவங்க எல்லாம் ஒரு நல்ல வழிக்கு கொண்டு வந்திருக்காரு. அதையெல்லாம் அப்போ இப்படி எல்லாம் ஒரு அழகான ஒரு செயலை நம்ம கொடுத்திருக்கிறார். அப்போ ஒருத்தர் என்ன பண்றான், ஆராய்ச்சியில இறங்கிடுறான். அப்போ சென்னையில், அதாவது அவன் துரியத்துல தான் வச்சு அங்கதான் வச்சு அவன் தவம் பண்ணி அந்த ஒரு சாதனையை காட்டுறான். இந்த நிலையை அடைஞ்சவங்க தான் பாவப்பதிவிலிருந்து விலகுறாங்க. தன்னை தூய்மை செய்து கொள்ள முடியும். அப்படி செய்து கொண்டால்தான் இறைநிலையோடு ஒன்ற முடியும்ன்றத உணர்ந்துடுறாங்க. அப்படின்னு பார்க்கும் பொழுது பாருங்க, நம்ம கிருபானந்த வாரியார் கூட அழகா சொல்றார். என்ன சொல்றாருன்னா, கண்ணால் காண மாட்டாயாமால், கண்ணால காக்க முடியாத கடவுளை, அந்த உடம்புல உள்ள உயிரை நாம் எப்போதாவது கண்ணால் கண்டதுண்டா? காண மாட்டாயால் உயிர் இல்லாதவர்கள் என்று கூறினால் உலகம் சிரிக்கும் அல்லவா? அந்த உயிர் தான் கடவுள். உடம்புக்குள் உயிரும் உயிருக்குள் இறையும் உரைகின்றன. மனிதருள் 3 விதமானவர் உண்டு. மனிதருள் விலங்கு, மனிதருள் மனிதன், மனிதருள் தேவன். ஆசை உள்ளவன் படைத்தவன் விலங்கு, அன்புள்ளம் படைத்தவன் தேவன், தனக்கு என வாழ்கின்றவன் விலங்கு. அப்போ பாதி தனக்காகவும் பாதி பிறருக்காகவும் வாழ்கிறவன் மனிதன், பிறருக்காகவே வாழ்கின்றவன் தேவன். அப்போ கிளி போல் இனிமையாக பேசி கொக்கு போல ஒருமையுடன் இறைவனை நினை, ஆடு போல் நன்கு மென்று உன், நாயை போல் நன்றி உணர்ந்து ஒழுகு, காக்கை போல் குறிப்பெறிந்து கொள், தேனி போல் உழை எறும்பை போல் சுறுசுறுப்பாக இருந்தார் வாரியார். நம்ம சுவாமிஜி சொல்றதுக்கும் வாரியாருடைய கண்டுபிடிப்பும் பாருங்க, அப்படியேதான் வந்தது. உயிரே தான் தெய்வம்ன்றதை கொண்டு வந்தாங்க. அப்படி இருக்கும் பொழுது நாம எப்படி தவறு செய்ய மனசு வரும்? இந்த மனவளக்கலையில இருக்கிறவங்க எல்லாம் ஒரு தெய்வம் தான். எல்லாரும், நான் இன்னைக்கும் சொல்றேன், ஒவ்வொரு பிறவிகளும் ஒவ்வொரு மனவளக்கலை அன்பர்களும் நடமாடும் தெய்வங்கள் என்று ரொம்ப பெருமையா நான் சொல்லிக்க ஆசைப்படுறேன். உள்ளது உயிர் சக்தி தான். அதுக்குதான் பேரு சிதக்காசம். பேரியக்க மண்டலம் முழுவதும் நிறைஞ்சு இருக்குது. விண்வெளி மகாகாசம் அதோடு கைவிடப்படாத உயிரையே கலக்க, அந்த உயிரை வான்லோகத்தில் கலக்க விட்டு தான் நம்ம உடல்லையும் கலந்து கொண்டிருக்கு. அதே சக்தி தான் தவம் விஸ்வரூபம் என்று சொல்லுவாங்க. சரி, இப்போ
இந்த டெல்டா வேவ் என்னும் பொழுது இறை ஆற்றல் சுத்த வெளியில இருக்கிறார். அதே போல நம்ம உடல்ல மூலாதாரத்திலையும் இருக்கிறார். இப்படி நாம உணர்ந்து நாம செயல்பட்டோம்னா யோக சாஸ்திரத்துல இத கண்டவங்க இதுக்கு என்ன சொல்றாங்கன்னா பிரத்யேகாரா, தாரணா, தியானம், சமாதி என்று 4 நிலையை ஏற்படுத்துறாங்க. பிரத்யேகாரா என்றால் புலன்களிலிருந்து தன்னை விடுவித்துக் கொள்வது, உலக விவகாரங்களிலிருந்து விடுவித்துக் கொள்வது. தாரணா என்பது ஒன்றையே பார்த்து பழகிக் கொள்வது. தியானம் ஆன்மாவோடு லயப்படுவது. அதற்கு அப்பாலும் நின்று இறைநிலையோடு ஒன்றுபடுவது சமாதி. சமம் ஆதி. ஆதிக்கு சமமாக அறிவை நிறுத்தி அதுவே தானாக உணர்ந்து கொள்ளக்கூடிய நிலை சமாதி. செத்து போன பிணத்தை புதைத்து விட்டு சமாதி என்று சொல்கிறார்கள். அதெல்லாம் சாதாரணமாக வாழ்க்கையில் வந்த வியாபாரமே கிடையாது. ஆனா உண்மையான சமாதி என்ன? இறைவனுக்கு சமமாக அறிவை செலுத்தி அவனே நான் என்று உணர்ந்து கொள்ளக்கூடிய அனுபவங்கள் தான் சமாதி. சரி, அப்படி நம்ம அந்த அளவுல நம்ம தன்னிலை பெற்றோம் என்றால் நாமும் இறைவன், இறைவன் நாமும் ஒன்று என்ற அடையாளம் கண்டு கொள்ளலாம். சரி, நம் தினசரி வாழ்க்கையில என்ன செய்யறோம்? நேரத்தை செலவழிக்கிறோம். தினம் 1/2 மணி நேரம் இப்பயிற்சிக்காக ஒதுக்கி விட்டோம்னா மனதை ஒழுங்குபடுத்திக் கொள்ளலாம். நாம் செய்யும் காரியங்கள் எல்லாமே மனம் ஒன்றுபட்டு 10 மணி நேரத்துல செய்யக்கூடிய வேலையை தவறினா திறமையாக 5 மணி நேரத்துல செய்ய முடியும். ஒழுக்கம், கடமை, ஈகை இவையெல்லாம் நமக்குள்ள இருக்கு வந்துவிடும். ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். மனிதன் மனிதனாகவே வாழலாம். அதற்காக இறைநிலை உணர்வு வந்துவிடும். பாருங்க, காந்த ஆற்றல் என்பதுதான் நம்ம உடல்ல இருக்கு. சொல்லக்கூடிய பிரணவ சரீரத்தையும் உணர்ந்து கொள்ளலாம். ஆற்றல் எப்படி பார்த்தோமோயானால் எப்படி வெளியேறுகிறது நம்மளுடைய ஆற்றல்? முழு மையமாக உணர்ந்து கொள்ளலாம். இந்த பேரியக்க மண்டலம் முழுமையும் நம்ம உணர்ந்து கொண்டோமானால் விரிந்த மனப்பான்மையோடு நாம் உடலை மனதை தளர்த்திக் கொள்ள, மனதை விரித்து இதுவரை பேரியக்க மண்டலத்துல நம்ம எப்படி இருந்தோமோ அதே போல நம்ம வாழ்க்கையில இருந்து கொண்டே எத்தனையோ கோடி நட்சத்திரங்கள் அங்க இருக்கு பாருங்க. அவையெல்லாம் உருண்டு இயங்கி கொண்டிருக்கும் போது எத்தனை கோள்கள், அவையெல்லாம் பரமாணுக்கள் தானே. செய்கின்ற அத்தனையும் பாருங்க, அத்தனை பரமாணுக்கள் எல்லாம் சூழ்ந்து வந்து நம்முடைய ஒவ்வொரு பரமாணுவும் சுழற்சி நிலை உடையது. அந்த சுழற்சியோ இறைநிலை. இன்னைக்கு இந்த மொபைல்ல பாத்தீங்கன்னா ஒரு ரவுண்ட் ஓடினே இருக்கும். அது இறை சுழற்சி தான். எங்க எடுத்தாலும் சுழற்சி சுற்றி கொண்டே இருக்கும். உயிராற்றல், அந்த ஆற்றல் அதுல அடங்கி அதே சுழற்சியோட நாம இயக்கத்துல விண்ணாகி மண்ணாகி ஆகாசமாகி காற்றாகி அழுத்த காற்றாகி நீராக நிலமாகவும் நாம அதுல இருந்து மாறுபட்டு பல கோடி தோற்றங்களாக நாம் பார்க்கக்கூடிய பிரபஞ்சம் உருவாகிறது அல்லவா? அதுல ஒன்று நில உலகம், நம்ம இருக்கிற அந்த இடம். இப்படி இறைவனை நாம உணரக்கூடிய காணக்கூடிய அறிவு மனிதன்கிட்ட எப்படி இருக்கு பாருங்க. 6வது நேரத்துல நமக்கு எல்லா செயல்களும் நமக்கு கடைபிடிச்சிட்டு வரோம். அப்பதான் நமக்கு என்ன தோன்றுதுன்னா பாசம், பகை, பிணக்கு போகும். இவையெல்லாம் விட்டு நாம தனித்து இறைநிலையில நிற்கிறோம். சிறுக சிறுக எல்லாத்தையும் ஒழுங்கினம் போய் தண்ணியில் நினைச்சு பழக்கங்க கெட்ட பழக்கத்தான் முடிச்சு எடுத்து தேவையானவர்கள் இந்த நம்முடைய குண்டலினி தவத்துல வந்தாங்கன்னா இன்னைக்கு நம்ம எப்படி தெய்வ வடிவத்துல இருக்கிறோமோ அதை போல இருக்கலாம். சிலர் சொல்லுவாங்க
இறைவனடின் சேர்ந்தார். சிலர் ஒத்துக்க மாட்டாங்க. அது எப்படி? இப்போ இறந்து போன கண்ணதாசன் ஒரு முறை சொல்றார், இறந்து போனவனை சைவர்கள் என்ன சொல்றாங்க, சிவப்பதிவை அடைந்தார்னு சொல்றாங்க. அந்த பதவி இந்த பதவி என்று அலைகின்றான் மனுஷன். கடைசியாக அடைகின்ற பதவியே சிவப்பதவி. உச்சமான பதவி அது, உன்னதமான பதவி அது, எல்லோருக்கும் கிடைக்கக்கூடிய பதவி அது, போட்டி பொறாமை இல்லாத பதவி, சீக்கிரம் கிடைக்க வேண்டும் என்று பலரும் விரும்பாத பதவி அது. நீங்க விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் தப்ப முடியாத பதவி அது. இந்த பதவி தவிர்க்க முடியாதுன்னு அவருடைய கண்ணதாசன் அதை அழகா சொல்றாரு, அந்த இறை பதவியை. அதே போலத்தான் நம்ம சாமிஜி என்ன அழகா முதல்ல சொல்லிட்டாங்க, நீ எப்படி இருக்கணும், எப்படி நாம இறைவனோட ஒண்டி இருக்கணுங்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறாரு. இந்த தேவையானவர்கள், அதாவது இந்த குண்டலினி யோக பயிற்சி மூலமா உயிர் உணர்வு பெற்று பழகி கொண்டு நம்ம இறைவனோடு கலந்து உறவாடி எப்போதுமே அமைதியாக உணர்ச்சி வயப்பற்ற நிலையிலேயே எல்லோரிடத்தும் அன்பும் பண்பும் வாழ முடியும் என்று கூறி, நாம எல்லோருமே இறைவனோடு கண்டு அளவோடு இணைந்து இறைவனோடு இணைப்பு பெற்று இருந்தோம்னா, அதுதான் அடிக்கடி சுவாமிஜி கூட சொல்லுவார், ஒரு காட்டன் பால் பஞ்சு எடுத்து தண்ணியில போட்டோம்னா பஞ்சுக்குள் அந்த பஞ்சு உருண்டை ஃபுல்லா தண்ணீர். அப்போ பஞ்சு எங்க போச்சு? தண்ணிக்குள் பஞ்சு, பஞ்சுக்குள் தண்ணீர், தண்ணீருக்குள்ளாக பஞ்சு உருண்டை போத போத போல நாம காட்சியை மாறுங்க. இந்த நாம எல்லோரும் உடல் நலம், நீளாயில், நிறைச்செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் பெற்று நிறைவோடு இந்த தன்னிலை விளக்கத்துக்கு அன்பு கூர்ந்து பொறுமையுடன் செவிசாய்த்து என்னுடைய சிந்தனைக்கு ஒரு சந்தர்ப்பம் அருளிய உங்கள் அனைவருக்கும் நன்றி கூடி விடை பெறுகிறேன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். ஆமா, வாழ்க வளமுடன் சார். நியூட்டனின் ஈர்ப்பு விதியையும் நிறைவு செய்யலாங்க சார். நியூட்டனின் ஈர்ப்பு விதியையும் மகரிஷி அவர்களின் இறைநிலை விளக்கத்தையும் இணைச்சிட்டீங்க. ஏதோ ஒரு ஊற்றுன்னு சொல்லுவாங்கல்லம்மா, தானா வந்தது. ஏதோ உயிர் சக்தியின் பெருமை உடனே இது வரைக்கும் அவரு தான் பேசியிருப்பாரு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக சார். எனக்கு அறியாத சில விஷயங்கள்லாம் தானா வருதுங்கம்மா. சார், மகரிஷி அவர்களின் இறைநிலை விளக்கத்தையும் உயிர் சக்தியின் பெருமையினையும் தன்னிலை விளக்கம் பெற நாம் எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதையும் விளக்கினீர்கள். ஊத்தை சடலமடி உப்பிருந்த பாண்டமடி என்ற அழகினி சித்தரின் பாடலையும், ஆமா, ஆதி திருமூலரிலிருந்து சமகால கிருபானந்த வாரியார் வரை அழகான செய்யுள்களை சுவாமிஜி தத்துவத்தோடு இணைத்து விளக்கினீர்கள். சிறப்பான உரை, மிக்க நன்றி ஐயா. தற்போது கேள்வி பதிலுக்கான நேரம். அன்பர்கள் தங்கள் சந்தேகங்களை கேட்கலாம். கேட்க விரும்புபவர்கள் ஹேண்ட்ரைஸ் பட்டனை ஆன் செய்யலாம். கேள்விகளுக்கு தயாராவதற்கு முன்பாக இன்றைய அறிவிப்புகள். இன்றைய நிகழ்ச்சிகள் மாலை கன்னட மொழியில் 4:15 9 மைய தவம், மாலை 4:55 வேர்ல்ட் பீஸ் பிளஸிங்ஸ் 108 முறை, 4:55 ஹாப்பினஸ் என்ற தலைப்பில் ஸ்கை அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் பாரதி அவர்களின் சிந்தனை உரை. மேலும் நாளை மாலை 4:55 ஸ்கை அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் ஜெகதேவி அவர்கள் சூப்பர்சிஷன் என்ற தலைப்பில் உரையாற்ற இருக்கிறார். இத்தோடு இன்றைய அறிவிப்புகள் நிறைவடைகிறது. கேள்வி பதில் யாரும் ஹேண்ட்ரைஸ் பண்ணலைங்க. நிகழ்ச்சிகளை நிறைவு செய்யலாமா? முடிச்சிடலாமா? நிகழ்ச்சிகளை நிறைவு செய்வதற்கு முன்பாக தன்னிலை விளக்கம் என்ற தலைப்பில் உரையாற்றிய ஸ்கை பாஸ்கரன் ஐயா அவர்களை மன்ற முறைப்படி வாழ்த்த கடமைப்பட்டுள்ளோம். அனைவரும் துரிய நிலைக்கு வந்து விடலாம். இன்றைய தவம் மற்றும் சிறப்புரையாற்றிய ஸ்கை அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் பாஸ்கரன் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். அவர்தம் உடல் நலம் வாழ்க வளமுடன். அவர்தம் அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன். அவர்தம் ஆன்மீக தொண்டு வாழ்க வளமுடன்.
இன்றைய ஆத்ம சங்கம நிகழ்ச்சிக்காக இணைப்பில் இணைந்துள்ள அனைத்து மனவளக்கலை அன்பர்களும் அவர்களின் குடும்பங்களும் வாழ்க வளமுடன். கர்நாடக மாநிலத்தில் உள்ள அனைத்து மனவளக்கலை மன்றங்கள், தவ மையங்கள், அவற்றின் பொறுப்பாளர்களும் வாழ்க வளமுடன். இந்நிகழ்ச்சி நடைபெற உறுதுணையாக இருக்கின்ற உலக சமுதாய சேவா சங்கம் கர்நாடக மண்டலத்தின் தலைவர் அவர்கள் வாழ்க வளமுடன். உலக சமுதாய சேவா சங்கம் கர்நாடக மண்டலத்தின் ஸ்மார்ட் துணை தலைவர் அவர்கள் வாழ்க வளமுடன். உங்கள் அனைவரிடமிருந்து விடைபெறும் முன்பாக உலக நல வாழ்த்து. நாளை மீண்டும் இறையோடு இணையலாம். நாளை மதியம் 2 மணிக்கு. வாழ்க வளமுடன். இன்னும் இந்த அம்மா ரம்யாம்மா, ஐயா சொல்லுங்கய்யா. இந்த நிகழ்ச்சியை ரொம்ப அழகாகவும் அருமையாகவும் தொகுத்து வழங்கிய ரம்யா அம்மா அவர்களுக்கு எல்லோரும் துயநிலையிலிருந்து வாழ்த்து தெரிவிக்க நான் கடமைப்பட்டுள்ளேனம்மா. உங்கள் செயலும் உங்கள் சொற்பொழிவு உங்களுடைய ஆற்றல் என்றென்றைக்கும் நிலைத்திருக்க அடியனுடைய வாழ்த்துக்கள்மா. வாழ்க வளமுடன். நன்றி நன்றி ஐயா, நன்றி. உலக நல வாழ்த்து. உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும், உழவரெல்லாம் தானியத்தை உவப்புடனே பெருக்கட்டும், பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும், பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும், கலகங்கள் போட்டி பகை கடந்தாட்சி நடக்கட்டும், கல்லாமை கடன் வறுமை களங்கங்கள் மறையட்டும், நலவாழ்வை அளிக்கும் மெய் ஞான ஒளி வீசட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.